வணக்கம், வந்தனம், சுஷ்வாகத்தன். வெரி குட் ஈவினிங். வெல்கம் டு ஜெயா டிவி வழங்கும் சுவையோ சுவை நிகழ்ச்சிக்கு. கடந்த பல வாரங்களாக நம்ம கிராமத்து சைட்லேருந்து நிறைய டிஷ்ஷஸ் பார்த்துட்டு வந்திருக்கோம். அதுக்கு உங்களுடைய ஆதரவு நிறைய தெரிவிச்சிருந்தீங்க. அவங்க எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த வாரம் கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் செட்டையும் பார்த்துருப்பீங்க. இந்த செய்ய போகிற பதார்த்தமும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க போகிறது. ஏன்னா எல்லாருமே வந்து ஹெல்த் கான்ஷியஸில் இருக்கீங்க. இந்த மாதிரி குண்டாயிடக்கூடாது, ஒல்லியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. எல்லாம் சாப்பிட்டா ஒல்லி ஆகலாமா, முடியுமா? அது நீங்கள் பண்ணுற எக்ஸசைஸ்லையும் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்லேயும் இருக்குது. இருந்தாலும் ஓட்ஸ் வச்சு ஓட்ஸ் காய்கறி சூப் ஒன்று பண்ண போகிறோம். நிறைய பேருக்கு அந்த ஓட்ஸ் காலையில் இருக்கும்போது அவசர அவசரமாக ஆஃபீஸுக்கு போகும்போது ஓட்ஸ் வச்சு சர்க்கரையை போட்டு பாலை ஊற்றி சாப்பிட்டு போயிடுறாங்க. அதனால வந்து இந்த ஹெல்த் கான்ஷியஸ் டெவலப் ஆகிறதில்ல. ஒரு சூப்பாக குடித்தா எஸ், அதுக்கு வந்து நிறைய எஃபெக்ட் இருக்குது. ஸோ அந்த ஓட்ஸ் சூப், ஓட்ஸ் காய்கறி சூப் நம்ம செய்ய போகிறோம். அந்த ஓட்ஸ் காய்கறி சூப் செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். ஓட்ஸ் 2 கை, பொடியாக நறுக்கின கேப்சிகம், அதாவது குடமிளகா, கோஸு, கேரட்டு, பீன்ஸு 2 கை, கிராமில் சொன்னோம்னா 150 கிராம். ஒரே ஒரு பச்சை மிளகா, கொத்தமல்லி, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி ஒரு 1/4 கை, சோம்பு 1/2 டீஸ்பூன், பிரிஞ்சி இலை 2, எண்ணெய் 3 டீஸ்பூன், மிளகுத்தூள் 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தேங்காய் பால் 1/4 கப்பு. இந்த ஓட்ஸ் காய்கறி சூப்புக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்த்தோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஓட்ஸ் சூப்பை நம்ம எப்படி செய்யலாம். முதல்ல ஓட்ஸை கொஞ்சம் வெறும் கடாயில் வதக்கிடுவோம். தனியாக எடுத்து வச்சுப்போம். 3 டீஸ்பூன் எண்ணெய் போடுவோம். எண்ணெய் விட்ட பிறகு சோம்பு, பிரிஞ்சி இல்லாமல் தாளிப்போம். காய்கறியை ஒரே ஒரு வதக்குறோம். அந்த வதக்கி வச்ச ஓட்ஸையும் போட்டுறோம். பச்சை மிளகாய் போட்டுறோம். பச்சை மிளகாய் சப்போஸ் குழந்தைங்க கொடுக்குறதா இருந்தால் போட வேண்டாம். போட்டு தண்ணி, அதாவது சப்போஸ் 2 கை ஓட்ஸுக்கு 3 கிளாஸ் தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வைக்கிறோம். உப்பு போடுறோம். நல்லா கொதி வந்த பிறகு, காய்கறிலாம் வெந்த பிறகு மிளகுத்தூள் போடுறோம். அடுப்பு அணைச்சிட்டு அந்த 1/4 கிளாஸ் தேங்காய் பால் விட்டுருவோம். தேங்காய் பால் விடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கொதிக்க விடும்போது தேங்காய் பால் விட்டிங்கன்னா தெரிஞ்சிடும். அடுப்பு அணைச்சிட்டு தேங்காய் பால் விடுங்க. அந்த ஓட்ஸ் சூப்பு காலையில் குடிச்சிட்டு போகும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதாவது நம்ம உடம்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஹெல்த்துன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஓட்ஸ் சூப்பு வந்து ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். அது எப்படி செய்யுது நம்ம இப்போ பார்ப்போம். இப்போது முதல்ல இந்த ஓட்ஸை போட்டுறேன். ஓட்ஸ் நல்லா வதக்கிடுவோம். இந்த வதக்கிற வரலும் இப்போது இந்த ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஞ்சம் சிம்மில் வச்சு வளர்த்துக்கோங்க, இல்லைன்னா அதை தீஞ்சிடும். ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லும்போது முதல்ல நம்மளில் எவ்வளோ பேருக்கு வந்து இந்த வரகரிசி, சாமை அரிசி, தினை அரிசி, குதிரவாளி இதெல்லாம் வந்து குறுந்தானியங்கள்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம சொல்லும்போது வரகு அரிசின்னு தான் சொல்கிறோம், சாமை அரிசின்னு தான் சொல்கிறோம். சிறுந்தானியங்கள் அப்படி இல்லைனா குறுந்தானியங்கள்னு சொல்கிறாங்க. இது நம்ம சாப்பிட்டு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா உடம்பு வெயிட் போடாது. சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா நம்ம வீட்டில் என்ன பண்ணுறோம், ஒரு அழகு அரிசிக்கு 3 அழகு தண்ணியை விட்டு ரைஸ் குக்கரில் போட்டுருவோம். நல்லா வெந்துடுது. வெந்த பிறகு அதில் வந்து நம்ம சாம்பார், ரசம் சாப்பிட்டு போயிடுறோம். அதில் பார்த்திங்கன்னா மாவு சத்து நிறைய இருக்கிறதால அந்த அரிசி ஃபுல்லாக அந்த தண்ணி உள்ள இழுத்துட்டு நம்ம ஒரு புலவு டைப்லேயோ ஒரு மாதிரி குக்கரில் ரைஸ், அதாவது எலக்ட்ரிக்கல் குக்கரில் நம்ம வேக வைக்கிறதால அந்த மாவு பொருள் அப்படியே அது ரைஸ்லேயே இருக்குது. அதை சாப்பிடும்போது வெயிட் போட்டுரும். இதே நீங்கள் வடித்து சாப்பிட்டீங்க அப்படின்னா வெயிட் போடுறதில்லை. சாதத்தை வடித்து சாப்பிடும்போது வெயிட் போடுறதில்லை. ஆனால் வரகு, சாமை, திணை, குதிரவாளியில் வெயிட் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை.
அது மாதிரி நீங்கள் வடிக்க வேண்டியதில்லை. 1க்கு 2 கால் தண்ணி விட்டால் ஆட்டோமேட்டிக்காக வந்து நல்லா குக் ஆகிடும். குக் ஆகிறது கொஞ்சம் நேரமாக, அவ்வளோதான். அதை நீங்கள் சாப்பாடில் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அந்த வெரைட்டி பார்த்திங்க அப்படின்னா நம்ம 4 வெரைட்டி சொல்லியிருக்கேன். வரகு, சாமை, திணை, குதிரைவாலி. அது இல்லாமல் குறுந்தானியத்தில் பார்த்திங்கன்னா கம்பு, கேழ்வரகு, மக்காச்சோளம், இதெல்லாம் கூட வந்து அந்த மில்லட் பேஸில் வருது. ஆக்சுவலாக இந்த அடுத்த டிஷ் நம்ம பண்ண போகிறது பார்த்திங்கன்னா வரகரிசி வச்சு ஒரு நல்ல காய்கறி பிரியாணி பண்ணுறோம். அதாவது பன்னீர் வச்சு கேப்சிகம் வச்சு ஒரு நல்ல பிரியாணி பண்ண போகிறோம். வரகரிசி எவ்வளோக்கு நல்லது, எவ்வளோ நார் சத்து இருக்குது, வெயிட் போடுவோமான்றதை இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், நல்லா வதக்கியாச்சு. இப்போ எடுத்து கொட்டிடுவோம். மூணு டீஸ்பூன் எண்ணெய் விடுறோம். எல்லோரும் எனக்கு திட்டிகிட்டே இருந்தாங்க, ஒரு குழிக்கரண்டி எண்ணெய், அதனால தான் இவர் சாப்பிட்டு இந்த மாதிரி இருக்காரு, எண்ணெய் கம்மியாக பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த சூப்புக்கு வந்து ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டு அடிக்க வருவேன். 3 டீஸ்பூன் தான் போதும், இந்த காய்கறி வதக்கிறதுக்கு மாத்திரம்தான். எண்ணெய் ஒரு குழிக்கரண்டின்னு சொல்லும்போது நான் சொன்னேன் 50 ml. சாம்பார் கரண்டி குழிக்கரண்டின்னு நம்ம என்ன எடுத்துக்கணும், அந்த மாவு கரண்டி எடுத்துக்கணும். மாவு கரண்டி பார்த்திங்கன்னா 100 ml. அது சாம்பார் கரண்டின்னு சொல்லும்போது 50 ml. அரைக்கு கீழே வரும். அது ஊற்றும் போது தான் உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் கிடைக்கும். எண்ணெய் ஊற்றி நீங்கள் நான்வெஜிடேரியன் செய்யும்போது டேஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். எண்ணெய் ஊற்றாமல் செஞ்சிங்கன்னா அது ரொம்ப வரன்னு இருக்கும். அதனால தான் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் நம்ம எல்லா நான்வெஜிடேரியன் டிஷ்ஷும் பண்ணுறோம், பிரியாணிக்கும் பண்ண போகிறோம். ஸோ எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் சோம்பு, பிரிஞ்சி இலையை போட்டுக்கிறோம். அதாவது இப்போ நான் என்ன யூஸ் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா தவிட்டு எண்ணெய். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்காது. எண்ணெய் பொறுத்தவரைக்கும் எண்ணெய்ன்னு சொல்லும்போது அந்த காலத்தில் நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிருக்காங்க. இன்னமும் நிறைய பேர் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க. அதுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. கடலெண்ணெய், நல்லெண்ணெய் வந்து ரொம்ப அருமையான ஒரு அந்த காலத்தில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணுறது தவிட்டு எண்ணெய். இதில் இந்த சோம்பும் பிரிஞ்சி அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டோம். இந்த காய்கறி போட்டுருவேன். காய்கறி போட்டு நல்லா வதக்குவேன். சின்ன குழந்தைங்களா இருந்தால் நான் சொன்ன பச்சை மிளகாய் வானான்னு சொன்னேன். பெரியவங்க சாப்பிடும்போது ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் சொல்லியிருக்கோம். அந்த பச்சை மிளகாயை இப்போ போட்டலாம். அதில் ஒரு பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி போட்டுக்கோங்க. காய்கறியை சும்மா வதக்குனா போதும், ரொம்ப ரொம்ப வதக்கக்கூடாது. ஒரு வதக்கு வதக்கினா போதும். இது போதும். இப்போது இதில் இந்த ஓட்ஸ் போட்டுருவோம். அதாவது வெறும் வானலியில் இந்த ஓட்ஸ் வறுத்துருக்கோம். இந்த வறுத்து ஓட்ஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் சொன்ன 1க்கு வந்து 3 தண்ணி விடணும். நல்லா ஓட்ஸ் வதங்கிடுச்சு. இதில் காய்கறியோடு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது தண்ணி விட்டுக்கலாம். இது தக்காளி பழம் தேவையில்லை. இதில் கொதிக்கணும். கொதிக்கும் போது உப்பு போட்டுலாம். கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. இந்த ஓட்ஸ் காய்கறி நல்லா வெந்து வரணும். அது வெந்து வர வரணும். we'll go for a short commercial break. வெல்கம் பேக் டு ஜெயா டிவி வழங்கும் சுவை நிகழ்ச்சிக்கு. இந்த ஓட்ஸும் காய்கறி நல்லா வந்து இது மாதிரி குடிக்கிற பதத்தில் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம், அடுப்பு அணைச்சிடுறோம். இதில் மிளகுத்தூள் தேவையான அளவு மிளகுத்தூள் போட்டுக்கிறோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேலே வந்து இந்த மிளகுத்தூள் தெரியக்கூடாது, அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுப்பு அணைச்சிட்டோம். இந்த பால், தேங்காய் பால் ஏன் ஊற்றுறோம் அப்படின்னா டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நல்லாயிருக்கும். சப்போஸ் நீங்கள் தேங்காய் பால் நல்லா வெயிட் போடுவோன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தேங்காய் பால் யூஸ் பண்ண வேண்டாம். தேங்காய் பால் விட்டு செய்யும்போது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். இந்த 1/4 டம்ளர் தேங்காய் பாலை இதில் விட்டுட்டேன். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பரான காய்கறி ஓட்ஸ் சூப்
காய்கறி ஓட்ஸ் சூப் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி தழையை மேலே போட்டுக்கலாம். நான் சொன்னேன் குடிக்கிற பதத்தில் இருக்கணும். பாருங்க, இந்த மாதிரி தின்னாக இருக்கணும். சூப் வந்து சாதாரணமாக சூப்புன்னு சொல்லும்போது திக்காக இருந்துச்சுன்னா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சூப் வந்து குடிக்கிற மாதிரி இருக்கணும். இது வந்து ஓட்ஸ் காய்கறி சூப்பு. ஒரு வாட்டி பார்த்துருவோம். ஓட்ஸ் நம்ம வந்து வெறும் வானிலையில் தனியாக வதக்கிடுறோம். 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறோம். நான் சொன்னது தவிட்டு எண்ணெய் ஊற்றணும். கேரட்டு, பீன்ஸு, கோஸு, குடமிளகா போட்டு நல்லா வதக்கிட்டோம். ஒரு வதக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டோம். அந்த வறுத்து வச்ச ஓட்ஸையும் போட்டுட்டோம். 2 கை ஓட்ஸு, அதுக்கு வந்து 3 கிளாஸ் தண்ணி விட்டோம். ஓட்ஸு வெஜிடபிள் நல்லா வெந்து வந்துடுச்சு. உப்பு போட்டோம். அடுப்பு அணைச்சிட்டு தேவையான அளவு மிளகுத்தூள், காரத்துக்கு மிளகுத்தூள் போட்டிருக்கோம். நான் சொன்ன குழந்தைங்களா இருந்தால் பச்சை மிளகாய் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு மிளகுத்தூள் போட்டோம். அதுக்கப்புறமா தேங்காய் பால், 1/4 கப்பு தேங்காய் பால் விட்டாச்சு. சூடாக சாப்பிடும்போது இந்த ஓட்ஸ் சூப்பு சூப்பராக இருக்கும். இது கூட 2 ஸ்லைஸு ப்ரௌன் பிரெட் அதாவது கோதுமையில் செய்கிற ரொட்டி 2 ஸ்லைஸு, ஒரு கப்பு சூப் சாப்பிட்டா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை சாப்பிட்டு வரும்போது உடம்பு இழைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஓட்ஸ் சூப்பை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு அடுத்த ஐட்டம் நான் செய்ய போகிறது வரகரிசி கேப்சிகம் பன்னீர் பிரியாணி. வரகரிசி கேப்சிகம் பன்னீர் பிரியாணி செய்ய போகிறோம். அந்த கேப்சிகம் பன்னீர் வரகரிசி பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். வரகரிசி ஒரு ஆழாக்கு, பன்னீர் 150 கிராம், குடமிளகா 150 கிராம், வெங்காயம் 2 கை, தக்காளி பழம் 2 கை, புதினா அரை கட்டு, பச்சை மிளகா 3 நம்பர், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 3 டீஸ்பூன், தயிர் அரை கப்பு, எண்ணெய் 1 குழிக்கரண்டி, அன்னாசிப்பூ 2, பட்டை 2, பிரிஞ்சல் 2, இஞ்சி பூண்டு அரவை 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. நான் சொன்ன மாதிரி இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த பிரியாணி குடமிளகா பன்னீர் பிரியாணி இப்போ எப்படி செய்யணும் பார்ப்போம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 குழிக்கரண்டி எண்ணெய் சூடாகணும். நிறைய பேருக்கு வந்து அந்த வரகரிசி எப்படி இருக்குன்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா இந்த வரகரிசி குருணையாக வெள்ளை கலரில் இருக்கும். இதுதான் நம்ம வந்து வரகரிசின்னு சொல்கிறோம். இந்த வரகரிசியில் நான் சொன்ன மாதிரி நார் சத்து நிறையா இருக்குது. உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல சாப்பாடு. ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம என்ன பண்ணுறோம், சாதம் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இன்னொன்று நிறைய யோசிக்கலாம். சாதம் சாப்பிட்டோம் நம்ம வந்து வெயிட் போடுறோம் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் குக்கரு, ப்ரெஷர் குக்கர். நம்ம தண்ணி ஊற்றாமையே 1க்கு 2 தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் வச்சு 1க்கு 3 தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சு சாப்பிட்றோம். அதனால நமக்கு வந்து வெயிட் அப்படியே நின்றுட்டே இருக்குது. வெயிட் இருந்து இறங்கலை. வடித்து சாப்பிட்டிங்கன்னா வெயிட் குறைக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நினைக்கலாம், என்னடா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஓட்ஸில் ஒரு சூப்பு, 2வது வந்து வரகரிசியில் வந்து ஒரு பிரியாணி பண்ணுறாரு, ஒருவேளை ஒரு உடம்பு இழைக்க போகிறாரு போகுது, அதனால தான் இவ்வளோ கான்சியஸாக இருக்கான்னு நீங்கள் நினைக்கலாம். இன்னும் அதை நான் இன்னும் நினச்சி பார்க்கல. அதை இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் நல்லா கொடுக்கணும், நல்ல சாப்பாடு, ஹெல்த்து நல்லா நீங்கள் பார்த்துக்கணுன்றது பர்சன் தான் அந்த வரகரிசியில் இவ்வளோ தூரம் சொன்னது. இப்போ இந்த பிரியாணி எப்படி செய்ய நம்ம பார்த்துக்குவோம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் பட்டை 2, பிரிஞ்சி இலை 2, அன்னாசிப்பூ 2 போட்டுருவோம், புதினா போட்டுருவோம், கொத்தமல்லியை போட்டுருவோம், போட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயத்தை போட்டலாம். ரெண்டு கை வெங்காயம் போட்டு நல்லா முக்கால் பாகத்து வதக்கலாம். இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அரைச்சி சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நான் முக்கால் குழிக்கரண்டி விட்டுருக்கேன். ஆக்சுவலாக ஒரு குழிக்கரண்டி விடலாம். இது முக்கால் பாகத்தை வதக்கிட்டு இஞ்சி பூண்டு அரை போட்டுலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது தக்காளி பழம் சேர்த்துடலாம்.
போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போது மிளகாத்தூள், தனியாத்தூள், இதுக்கு வந்து மஞ்சள்தூள் கிடையாது. பிரியாணிக்கு சாதாரணமாக மஞ்சள்தூள் தேவையில்லை. மிளகாத்தூள், மஞ்சள்தூள் போட்டு தயிர் போடலாம். பச்சை மிளகா போட போகிறோம். பச்சை மிளகா போட்டுக்கோங்க. திருப்பி சொல்கிறேன், எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் சூடான பிறகு அன்னாசி பூ, பட்டை, பிரிஞ்சி இலை போட்டு தழைச்சிட்டோம். புதினா போட்டு வதக்கணும், கொத்தமல்லி போட்டு வதக்கணும், வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டோம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அரை போடணும். போட்டு வதக்கிட்ட பிறகு தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டோம். பச்சை மிளகாயை போட்டுக்கலாம். இப்போது மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு நல்லா வதக்கோங்க. தயிர் ஊற்றிக்கோங்க. தயிர் அரை கப்பு போட்டு நல்லா வதக்கோங்க. இப்போது இந்த வரகரிசி என்ன பண்ணேன், தண்ணி ஊற்றி நல்லா அலசிடுறோம். அதை தண்ணி மாத்திரம் எடுத்துடுறேன். இப்போது இதை சேர்த்துறோம். நல்லா வதக்கியாச்சு. இப்போது தண்ணி ஊற்றிக்கலாம். 1க்கு 2 கால் தண்ணி இதுக்கு. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு. கொஞ்சம் கொத்தமல்லி தூள் மேலே போட்டுக்கோங்க. ஒரு கிண்டிக்கலாம். இப்போது ஃபைனலாக கேப்சிகம். இது வந்து இந்த கேப்சிகம் சாப்பிடும்போது அந்த நறுக்கு தட்டுப்பட்டால் நல்லாயிருக்கும். பன்னீர் போட்டு ஒரு கிண்டிட்டு அப்படி விட்டுருவதை நல்லா வெந்து வரட்டும். இந்த வரகரிசி வேகிற வரலும் வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயா டிவி வழங்கும் சுவை நிகழ்ச்சிக்கு. இந்த வரகரிசி குடமிளகா பன்னீர் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா செக்க சிவேல் என்னுடைய கலரில் வந்துட்டு பாருங்கள். இது கூட ஒரு நல்ல தயிர் பச்சடி, தயிரும் தக்காளி பழம் வெங்காயத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பச்சை மிளகா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோடு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். இப்போ நார்மலாக நான் வெஜிடேரியன் சொல்லும்போது மட்டன் அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறோம். ஏன்னா இதெல்லாம் ஹெல்த்தி ஃபுட்னால மட்டன் அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறோம். சிக்கன் வந்து தோல் எடுத்து சாப்பிட்லாம்னு சொல்கிறோம். மீன் சாப்பிட்லாம் அப்படின்றோம். ஸோ அந்த வகையில் இந்த வரகரிசியோட ஃபிஷ் வந்து தவா ஃப்ரைட் ஃபிஷ், தோசை தவாவில் வச்சு ஃப்ரை பண்ணி அந்த ஃபிஷ்ஷோட இந்த வரகரிசி பிரியாணி சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். பாருங்கள் எப்படி வந்துருக்கு பாருங்கள். அது மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா வெந்து போச்சு. 1க்கு 2 கால் தண்ணி விடணும்னு சொன்னேன். திருப்பி ஒரு வாட்டி பார்த்துவோம். இப்போ வேணால் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, பிரிஞ்சி இலை, அன்னாசி பூ போட்டு தழைச்சோம். புதினா போட்டோம், கொத்தமல்லி போட்டோம், வெங்காயத்தை போட்டோம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அரைவை, பச்சை மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு தயிர் போட்டோம். அப்புறம் வரகரிசி போட்டோம். நல்லா வதக்கிட்டு 1க்கு 2 கால் தண்ணி விட்டு உப்பு போட்டோம். அதுக்கப்புறமா கடைசியாக அந்த பன்னீரையும் குடமிளகாயும் அதை போட்டு, இல்லைன்னா அது கூழ் மாதிரி ஆகிடும். இந்த ரைத்தில் கொஞ்சம் கொத்தமல்லி வச்சுக்கலாம். ஸோ இந்த வரகரிசி பிரியாணி பச்சடியோடு சாப்பிடும்போது வாசனை சொல்லவே முடியல, எவ்வளோ ஊற்றுது அப்படியே. அதை பார்க்கும்போது இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப
மைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. இந்த வரகரிசி பிரியாணி பட்டை, பிரிஞ்சி இலை, அன்னாசி பூ வதக்கிட்டு, புதினா கொத்தமல்லி வதக்கிட்டு, வெங்காயத்தை முக்கால் பாகம் வதக்கிறோம், இஞ்சி பூண்டு போடுறோம், தக்காளி பழம் போடுறோம், மிளகாத்தூள் தனியாத்தூள் போடுறோம், தயிர் ஊற்றுறோம், நல்லா வதக்குறோம். வரகரிசியை ஒரு கழுவிட்டு வரகரிசி போட்டு நல்லா வதக்கி 1க்கு 2 கால் தண்ணி விட்டுறோம். குடமிளகாவையும் பன்னீரையும் மேலே வச்சுட்டு நல்லா வெந்து மேலே வந்து அப்படியே பபுளாக வரும், கொப்பளமாக இருக்கும். சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் பொறுத்து எடுத்திங்கன்னா சூப்பரான வரகரிசி பிரியாணி. இது கூட பச்சடியும் சரி, நான் சொன்னேன் மீன் வறுவல் சாப்பிடும் போதும் ஓகே. வெஜிடேரியன் வேணுமா, வாழைக்காய் வறுவல், உருளைக்கிழங்குல நல்லா ரோஸ்ட் பண்ணி உருளைக்கிழங்கு வறுவலோடு சாப்பிடும்போதும் கலகலாக இருக்கும். பச்சடி, உருளைக்கிழங்கு வறுவல், வரகரிசி பிரியாணி. வரகரிசியோட பன்னீர் கேப்சிகம் போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு காய்கறி வேணும்னா நீங்கள் காய்கறி போட்டுக்கலாம். பன்னீரில் கொழுப்பு அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க, பன்னீரில் கொழுப்பு கிடையாது. ஸோ நீங்கள் காய்கறி சேர்த்துக்கலாம், அது காய்கறி பிரியாணி சொல்லிக்கலாம். நீங்கள் போட்டு இந்த வரகரிசியோடு சாப்பிடும்போது உடம்புக்கு நல்லது. நான் சொன்னேன் இதில் வந்து நிறைய நார் சத்து இருக்குது. இது வந்து ஒரு சப்ஸ்டியூட் ஃபார் தி சுகர், அதாவது கோதுமைக்கு ஃபார் சுகர் பேஷண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி 2 டிஷ் பண்ணோம். ஓட்ஸ் காய்கறி சூப் பண்ணோம். ஓட்ஸ் நம்ம வறுத்துட்டோம், எண்ணெய் ஊற்றணும், சோம்பு பிரிஞ்சியில் தாளித்தோம். இந்த காய்கறி சும்மா ஒரு வதக்கிட்டோம். அந்த வதக்கின ஓட்ஸையும் போட்டு நல்லா வதக்கிட்டு 1க்கு 3 தண்ணி விட்டோம். ஓட்ஸு காய்கறி நல்லா வெந்த பிறகு உப்பு மிளகுத்தூள் போட்டோம். அடுப்பு அணைச்சிட்டு தேங்காய் பால் விட்டோம். ஸோ அது ஓட்ஸ் காய்கறி சூப்பு. தேங்காய் பால் ஆப்ஷன் சொல்லிடுங்க. இது வரகரிசி, குடமிளகா, பன்னீர் பிரியாணி. இந்த 2 டிஷ்ஷும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வரகரிசி, சாமை அரிசி, தினை அரிசி, குதிரைவாளி மறந்துடாதீங்க. நீங்கள் கடையில் வாங்கலாம், வாங்கி நல்லா சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக என்ன மாதிரி வரலனா கூட ஹெல்த்தியாக இருங்க. ஸோ அடுத்த வாரம் சந்திக்கிறோம். விடைபெறுவது தாமோதரன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். சுவையோ சுவை நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்கள், சந்தேகங்கள் மற்றும் பயனுள்ள சமையல் குறிப்புகளை நீங்களும் எழுதி அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி சுவையோ சுவை, ஜெயா டிவி, தபால் பெட்டி எண் 3173, சென்னை 32. இமெயில் suvayosuvai500@gmail.com.